முதலீடு பணத்திற்கு அதிக வட்டி மற்றும் நிலம் தருவதாக கூறி ஏமாற்றப்பட்டதாக ஓய்வு பெற்ற கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். மதுரையைச் சேர்ந்தவர் மோகன் தம்பி ராஜா கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவரை அவரது உறவினரான நித்யா என்பவர் தான் மேலாளராக பணிபுரிந்து வரும் தனியார் நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. முதலீடு செய்யும் பணத்திற்கும் அதிக வட்டியும் இறுதியில் நிலமும் தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறிய நிலையில் மோகன் தம்பிராஜா 14 லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. தொடக்கத்தில் முறையாக வட்டி பணம் கொடுத்து வந்த நிறுவனம் அதன்பின் பணம் கொடுப்பதை நிறுத்தியதாகவும் பின் நிறுவனம் மூடப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்ததாகவும் கூறும் மோகன் தம்பிராஜா 1 வருடமாக பணத்தை கொடுக்காமல் நிறுவனத்தினர் இழுத்தடிப்பதாக கூறி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஹவுசிங் ப்ரைவேட் லிமிட்டட்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொடுப்போம், அப்புறமேலு பிளாட்டை அலாட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஃபார் சன் இல்லா மை டாக்டருக்காகவே நான் சரி ஓகே பண்ணேன். நான் 14 lakhs போல் கட்டினோம். நாங்கள் கட்டி ஒரு 6 months போல் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறமேலே வரவே இல்லை. ஒரு என்ன ஆஃபீஸை போய் செக்அப் பண்ணால் க்ளோஸ் பண்ணியிருக்கு சைதாப்பேட்டையில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.